அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் மீனராசினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 9/2/2025 முதல் 15/2/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த வாரத்துல மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல சுபகிரகமாகி சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது நல்ல ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ராகுவுடன் இணைந்திருப்பதால துன்பத்தை தரமாட்டாருங்க. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் விடாமுயற்சியால் பலனடைய இருக்கீங்க. உங்களுடைய யோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பணியில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு புதன் 12ஆம் இடத்தில் இருப்பதால அவருடைய கேந்திர அதிபத்திய தோஷம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்குங்க. வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. பத்திரப்பதிவில் இருந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல ஒரு நிலை அல்லங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கடன் சுமை சற்று அதிகரிக்கலாம். ராசியில் உள்ள ராகு மிகப்பெரிய எண்ணங்களை தந்து அது நிறைவேற வழி இல்லையே என்கின்ற வருத்தத்தை கூட தரலாங்க. இப்போதைக்கு பொறுமை மட்டுமே உங்களுக்கு ஆறுதல் தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முன்பே நாங்கள் கூறியுள்ளபடி தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலம் கட்டம் நடைபெறுகிறதுங்க. ராசிநாதனாகிய குரு பகவானால் அவ்வளவு அனுகூலம் இல்லைங்க. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானும் ராகுவும் வீட்டில் விலையுயர்ந்த ஆபரணங்களை பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. வீட்டை பூட்டி விட்டு வெளியூருக்கு செல்வதை இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகள்ல விரயமாகுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. பணம், ஆபரணங்கள், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியங்க. ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் கூடுமான வரையில் ஒத்தி போடுவது நன்மை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் பழகும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. அவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலையை இழந்து
இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க. கடனுக்கு அனுப்புவதை குறைத்து கொள்வது நல்லது. கூடுமான வரையில் வங்கிகள் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க. ஏனெனில் கிரகங்கள் இவ்விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருங்கும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாயிலில் சென்று நிற்க வேண்டி இருக்குங்க. கையில் உள்ளதை கொண்டு குடும்பத்தை நடத்துவது நல்லது. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளினால ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர சற்று கஷ்டமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால கட்சியில் ஆதரவு குறையாது. சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டு விடும் என்பதால் அவற்றை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. சில தருணங்கள்ல ஏழரை சனியினுடைய விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமிக்காரகரான செவ்வாய் விரயத்தில் சனி பகவான் வயல் பணிகள்ல மிக கடுமையாக இருக்குங்க. சில தருணங்கள் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணத்துல உதவிகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமாகும் இந்த வாரம் இருக்குதுங்க. வருமானம் சில மாதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குது. அதே போல் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு வேலை கிடைப்பது தாமதமாகுங்க. இதற்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது.